ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி காய்கறியே இல்லாத நேரத்தில் ரொம்ப டென்ஷனாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சூப்பரான ஒரு சைடிஷ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதுக்கு 4 வெங்காயம் 5 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி வச்சு கூட பண்ணலாம். ரொம்ப கொஞ்சமாக செஞ்சுறது அப்படின்னா, ஒரு 2 பேருக்கு செய்கிறது அப்படின்னா 2 வெங்காயம் 2 தக்காளி வச்சு கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அது கூட பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறலாம். தாளிதம் பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நம்ம 4 வெங்காயம் எடுத்துருக்கோம்ல, அதை தோல் உரிச்சிட்டு நீள் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீல வாக்கில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். உங்களுடைய சுவைக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு 4 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 5 தக்காளியை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துடலாம். தக்காளியையுமே நான் நீள் வாக்கில் தான் வெட்டியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறைய கிரேவி கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளியுடைய பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வரைக்குமே நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. அந்த வெங்காயத்துலேயும் தக்காளியிலையுமே தண்ணி இருக்கும். ஸோ அதுலேயே அது வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தோசை, அதுக்கப்புறமா ஈவன் ரைஸ் கூட நம்ம காய்கறி இல்லைன்னா தயிர் சாதம் வச்சுட்டு இந்த கிரேவி பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சா போதும். ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். காய்கறி இல்லை அப்படின்ற நேரத்தில் டென்ஷன் ஃப்ரீயாக வெங்காயம் தக்காளி மட்டும் கடந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு கூட்டு வச்சு நம்ம வந்து அன்றைக்கான லஞ்சோ டின்னரோ வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.